ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன விஷயம் அத்தை? இல்ல, இந்த பிரசன்டேஷனுக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணல, அதுல ஷேர் ஹோல்டர்ஸ் இன்புட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு அத்தை. நீங்க கூட அந்த ஃபைலை ரிவ்யூ பண்ணிருந்தீங்களா? எஸ், யூ ஆர் ரைட். ஓகே, யூ கேரி ஆன். அத்தை, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க மகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. ஓகே திரு. அத்தை, மகா மேல இருக்கிற பாசத்துல திவ்யா உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டா. அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அத்தை. பரவாயில்ல திரு, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. நம்ம திவ்யா தானே, இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் அத்தை. நான் கிளம்புறேன். அவர் பேரு மினோ, உங்க ஃப்ரெண்டு. இப்ப எதுக்கு திரு மினோவை கேக்குறான்? உங்க ஃப்ரெண்டு மினோ. மினோ எதுக்கு தேடுற? இல்ல, நியூ ஜாயினிங், இன்னைக்கு பார்த்து பேசணும்னு நினைச்சேன். ஆஃபீஸ் டென்ஷன்ல சுத்தமா மறந்துட்டேன், அதான் கேட்டேன். தட் இஸ் ஓகே திரு, நான் பாத்துக்கிறேன், நீ போ. தேங்க்ஸ் அத்தை. பாய். மினு, வெளியில வாங்க. என்னாச்சு, முடிஞ்சதா? இல்ல, இன்னும் 5 minutes. ஐயோ, திரு உங்களை பார்த்திருப்பான். டைவர்ட் பண்ண நான் வந்து பேசினேன். சீக்கிரம் வேலையை முடிங்க, டீ குடிச்சிட்டு எல்லாரும் வந்துருவாங்க. யா, ஓகே. வேலை நேரத்துல எங்கடி போய் சுத்திட்டு வர? இல்ல மேடம், டீ சாப்பிட தான் போனேன். பெரிய வேலை செஞ்சு கழிச்சிட்ட, டீ சாப்பிட போனாலாம். சாரி மேடம். இத பார், இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? போய் வேலையை பார்க்கணும், போ. சரிங்க மேடம். மகா, மேடம், திரு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னான். பட் எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அதனால நீ ஆட்டோ பிடிச்சு போய்க்கோ. ஓகே மேடம். நித்யா மேடம், அந்த சிஸ்டத்துல இருக்க பிரசன்டேஷன் டேட்டாவெல்லாம் காப்பி பண்ணி ரெடியா வச்சுக்கோ. ஃபைனல் ரெடி பண்ணிடு. திரு ஒரு வியூ பார்த்துருவோம். திரு கேட்கும்போது இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்லிடாத. அவன் ஆல்ரெடி ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கான். எல்லாமே ரெடியா தான் இருக்கு மேடம். ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் அனுப்பிடுறேன் மேடம். ஓகே, பை. பாய் மேடம். நான் நல்லா பார்த்துட்டேன். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, நான் ஒன்னும் பண்ணல. இங்க பாருங்க, இதுல தான் அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப காணோம். தெரியலையே எங்கன்னு. ஐயோ, அந்த ஃபைல் இல்லைன்னா நாளைக்கு பிரசன்டேஷனே நடக்காது. திரு சாருக்கு தெரிஞ்சது செத்தோம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? எப்படி காணாம போகும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் தெரியாம அந்த ஃபைலை டெலீட் பண்ணிருக்கீங்க. ஐயோ, நான் எதுவும் செய்யல. டைப் மட்டும் தான் பண்ணேன். தயவு செஞ்சு நீங்க திரு சார் கிட்ட பேசுங்க. நானா? ஆமா, வீட்டுக்கு போறீங்கல்ல, சாருக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீங்களாவே சார் கிட்ட சொல்லிடுங்க. இல்லைன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. அட்லீஸ்ட் முதலையே தெரிஞ்சாலாவது பிரசன்டேஷனை கேன்சல் பண்ணிடுவாரு. கேன்சல் பண்ணா பிரச்சனை இல்லையா?
கேன்சல் பண்ணாலும் பிரச்சனை தான். இப்பவே சொல்லிட்டா அட்லீஸ்ட் சார் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படாம இருப்பார்ல. இதனால கோடி கணக்குல கம்பெனிக்கு நஷ்டம். கோடி கணக்குல நஷ்டமா? என்ன சொல்றீங்க? ஆமா, இது பெரிய ப்ராஜெக்ட். இந்த பிரசன்டேஷன் சக்சஸ் ஆனா நம்ம கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதனால தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் எடுக்கிறதுக்கு மும்பைல இருந்து மாடலை வர வச்சிருக்காங்க. இப்போ இந்த பிரசன்டேஷன் நாளைக்கு நடக்கலன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுங்க. நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு அதை விட பயமா இருக்கு. சார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினைச்சாலே எனக்கு கை கால்லாம் நடுங்குது. இப்ப எதுக்கு இவ ஃபோன் பண்றா? வேற வேலையே இல்லையா இவளுக்கு? எந்த நேரத்துல ஃபோன் பண்ணணும்னு விவஸ்தையே இல்ல. எல்லாம் திவ்யா குடுக்கற இடம். ஏன் டென்ஷனா பேசுற? யாரு போன்ல? வேற யாரு? எல்லாம் அந்த வேலைக்காரி தான். வேலைக்காரியா? அப்படி தெரியாத மாதிரி கேட்காதீங்க. எல்லாம் அந்த மகா தான். சரி, மகா எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றா? எனக்கு ஃபோன் பண்ணலங்க, திவ்யாவுக்கு பண்ணிருக்கா. இது திவ்யாவோட ஃபோன். திவ்யா போனை நீ எதுக்கு எடுக்கிற? திவ்யா தலைவலின்னு டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இவ ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சா அவ தலைவலி இன்னும் அதிகமாகும். அதனால தான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கஞ்சனா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், அதான் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருப்பா. இந்த வேலைக்காரிக்கு என்ன முக்கியமான வேலை? சும்மா வெட்டியா ஏதாவது பேசுறதுக்காக கூப்பிட்டுருப்பா. வேற வேலை வெட்டி இவளுக்கு இல்ல. இவளுக்காகலாம் தூங்குற என் பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவ நல்லா தூங்கட்டும். திவ்யாக்கா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. திரும்ப ஒரு தடவை கூப்பிட்டு பார்க்கலாமா? ஷூ, வேற வழி இல்ல. அக்கா கிட்ட தான் கேட்டாகணும். போன் எடுக்கலன்னா விட வேண்டியதானே. சும்மா திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அந்த அறிவு இருந்திருந்தா நான்லாம் திட்டின திட்டுக்கு என்னைக்கே என் பொண்ணை விட்டுட்டு போயிருப்பாளே. போன் எடுக்கலன்னா விட வேண்டியதானே. சும்மா திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அந்த அறிவு இருந்திருந்தா நான்லாம் திட்டின திட்டுக்கு என்னைக்கே என் பொண்ணை விட்டுட்டு போயிருப்பாளே. திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா பாருங்க. என்ன ஒரு நெஞ்சழுத்தம். சரியான திமிரு பிடிச்சவங்க இவ. மகா கூப்பிடுறனா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு அட்டெண்ட் பண்ணி கேட்டுதான் பாரு. நீங்க சும்மா இருங்க. இவெல்லாம் ஒரு ஆளு. இதுல முக்கியமான விஷயம் பேச வேற கூப்பிடலாம். திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்கியா பொண்ணு? ஏய், ஒரு தடவை போன் எடுக்கலன்னா விட வேண்டியதானடி. சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க.